கீதாஞ்சலி. லண்டன் தமிழ் வானொலி வழங்கும் கீதாஞ்சலி. இனிய வணக்கம் அன்பு உறவுகளே. மீண்டும் சிறப்பான ஒரு பொழுதினில் கீதாஞ்சலினூடாக சந்திக்கின்றோம். இன்றும் கூட அங்கம் 31 கீதாஞ்சலி தடம் பதிக்கிறது. அந்த வகையில் சென்ற வாரம் கீதாஞ்சலியை சிறப்பாக அலங்கரித்தவர் யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட ஒரு படைப்பாளி துஷ்யந்தன் வெற்றிவேல் அவர்கள். இன்றும் கூட ஒரு சிறப்பான படைப்பாளி உங்களோடு இணைந்து பேசப் போகிறார். அவர் மலேசியாவில் பிறந்து வளர்ந்த குமாரி KS செண்பகவள்ளி அவர்கள். எழுத்துக்காக தன்னையே அர்ப்பணித்து அதனூடாக பல பரிமாணங்களை தொட்ட செண்பகவள்ளி அவர்களுடன் பேசி அவர் பற்றி நிறைவாக அறிந்து கொள்வோம். இனிய வணக்கம் செண்பகவள்ளி அவர்களே, உங்களை லண்டன் தமிழ் வானொலியினூடாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சகோதரி. ஆம், உங்கள் நலம் கேட்டபடியே தொடர்ந்து கொள்வோம். ஆமாம், மலேசியாவை பொறுத்த மட்டில் நீங்கள் எல்லோராலும் தெரியப்பட்ட ஒரு எழுத்தாளராக இருக்கின்றீர்கள், ஒரு நபராக இருக்கின்றீர்கள். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களை பற்றி நான் அறிந்தது சிறு துளிகளே. எனவே உங்களை பற்றி நான் நிறைய அறிய ஆவலாக ஆசையாக இருக்கின்றேன், ஆர்வமாகவும் இருக்கின்றேன். உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் பிறந்தது எங்கு, வளர்ந்தது எங்கே, கல்வி கற்றது எங்கே, உங்கள் குடும்பம் பற்றியும் சொல்லிக் கொள்ளுங்கள். வணக்கம் சகோதரி. நான் பிறந்து வளர்ந்தது என்றால் மலேசியாவில் பேராக் மாநிலத்தில் சுங்கே சிப்புட் என்ற சிற்றூரில் நான் பிறந்தேன். நான் படித்ததும் அதே ஊரில் தான். எனது ஆரம்ப கல்வி மகாத்மா காந்தி கலாசார எனும் தமிழ் பள்ளியில் தொடர்ந்தேன். அதன் பிறகு தோப் மூடா அப்துல் அசீஸ் எனும் இடைநிலை பள்ளியில் எனது கல்வியை தொடர்ந்தேன். அதன் பிறகு எனது டிப்ளோமா கல்வியை ஈப்போ மாநிலத்தில் தொடர்ந்தேன். அதன் பிறகு அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் எனது டிகிரி படிப்பையும் தொடர்ந்தேன். எனது கல்லூரி வாழ்க்கை முடிந்தவுடன் நான் அந்த கல்லூரியில் சிறந்த மாணவியாக தேர்வு பெற்றதால் அங்கேயே விரிவுரையாளராகவும் பணியாற்றினேன். அங்கு 6 வருடங்கள் பணியாற்றிய பிறகு நான் அரசியல் வாழ்க்கையில் எனது காலடியை தடம் படித்தேன். அதன் பிறகு ஒரு 3 வருடங்கள் அரசியல் துறையில் இருந்தேன். அந்த அரசியல் வாழ்க்கையில் பல அனுபவங்கள் எனக்கு கிடைத்தாலும் அதை விட்டுவிட்டு எனக்கு கிடைத்த இந்த பழஞ்சுவடி காப்பகத்தில் கிடைத்த வேலையை நான் பயன்படுத்தி கொண்டேன். கடந்த 5 வருடங்களா இந்த பழஞ்சுவடி காப்பகத்தில் நான் ஒரு ஆய்வாளராக பணியாற்றி வருகிறேன். ஆம், இப்போது நீங்கள் பழஞ்சுவடி காப்பகத்தில் ஒரு ஆய்வாளராக நீங்கள் பணியாற்றி கொண்டு இருக்கின்றீர்கள். செண்பகவள்ளி அவர்களே, உங்களை பற்றி நான் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். எழுத்தின் ஆரம்பம் எப்போது? எனது எழுத்தின் ஆரம்பம் என்று பார்த்தால் எனது 13வது வயது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்பொழுது மரம் என்ற தலைப்பை கொண்ட ஒரு கவிதையை நான் முதலாக தமிழ் நேசன் எனும் மலேசிய நாளிதழில் வெளியானது. இந்த வளர்ச்சிக்கு ஒரு உற்சாகம் அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் பிறகு மெல்ல மெல்ல என்னை நான் வளர்த்து கொண்டேன். எனது முதலாவது சிறுகதை என்று பார்த்தால் அதே தமிழ் நேசன் நாளிதழில் 70ஆம் ஆண்டு மலரில் கல்வியின் நிறம் என்ற தலைப்பில் வெளியானது. கட்டுரை என்று பார்த்தால் 2004ஆம் ஆண்டு டத்தோ ஸ்ரீ சாமிவெளியின் அரசியல் பயணம் என்ற தலைப்பில் என் முதல் ஆய்வு கட்டுரையை எழுதியுள்ளேன். இவற்றின் அடிப்படை வெற்றியின் காரணமாக இன்று வரை நிறைய கவிதை, சிறுகதைகள், கட்டுரைகள் எழுதி வருகிறேன். 13வது வயதில் எழுத தொடங்கி இற்றை வரைக்கும் நீங்கள் எழுத்தோடு எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். மிகச் சிறப்பு. உங்கள் குடும்ப பின்னணி உங்கள் எழுத்துகளுக்கு ஒரு காரணியாக இருக்கும் என்று நினைக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி எழுத்துத்துறையோடு ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்களா? கண்டிப்பாக இருக்கிறார்கள். எனது குடும்ப பின்னணி நிச்சயம் எனது அஸ்திவாரம் என்றுதான் நான் கூற வேண்டும். காரணம் என் தந்தையார். அவர் இயல், இசை, நாடகம் என முத்தமிழுக்கும் தம்மை அர்ப்பணித்து வந்தவர். அவரை தொடர்ந்து எனது மூத்த சகோதரி திருமகள் அவர்களும் என்னை எழுத்துத்துறையில் ஈடுபட வைக்க காரணமாக இருந்தார். நான் சிறுமியாக இருந்த போது அவர் நாளிதழுக்கு குழந்தைகளுக்கான மர்ம கதைகள் எழுதி வந்தார். அதை படிக்கும் போது நானும் எழுத வேண்டும் என்ற வேட்கையை கொண்டு எழுத முயற்சித்தேன். எனது குடும்ப பின்னணியில் நிச்சயம் ஒரு காரணம். செண்பகவள்ளி அவர்களே, நீங்கள் மலேசியாவில் ஒரு மாநிலத்தில் பிறந்து சிட்புட் என்னும் சிற்றூரில், அப்படித்தானே? அங்கு நீங்கள் பிறந்து வளர்ந்து நீங்கள் மலேசியாவிலே பிறந்தவர். உங்கள் பூர்வீகம், அதாவது உங்கள் பெற்றோரின் பூர்வீகம் எங்கு என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? என் தந்தையார் பூர்வீகம் மலேசியா தான். எனது தாயார் தமிழகத்தில் சேலம் ஆத்தூர் சிற்றூரை சார்ந்தவர். ஆம், அப்படி என்றால் திருமணமாகி இங்கு வந்தவர்.
பூர்வீகம் அம்மாவின் பூர்வீகம் என்று பார்க்க போனால் அவர் இந்தியாவின் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அதுதான் உங்களுக்கு இவ்வளவு எழுத்தோடு ஆர்வம் இருப்பதற்கு காரணம் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்தில் தொட்டு கொண்டிருப்பீர்கள் என்ற காரணத்தினால் நான் இதை கேட்டேன். ஆமாம், சிறுகதை, கவிதை, கட்டுரை என்பதுதான் உங்கள் எழுத்தின் பரிமாணங்கள். நான் அறிந்த வரைக்கும் இதுதான் உங்கள் எழுத்தின் பரிமாணங்கள். இதில் நீங்கள் விரும்பியதை செய்கிறீர்கள். நான் பல சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள் எழுதி வந்தாலும் எனது எழுத்தின் பரிமாணங்கள் என்று பார்த்தால் எனது ஆய்வு கட்டுரைகள் தான். அவைதான் இன்று வரை என்னை அடையாளம் காட்டி வருகிறது. கட்டுரை தான் என்னுடைய எழுத்தின் பரிமாணம் என்று சொல்ல வேண்டும். ஆம், கட்டுரை என்று பார்க்கும்போது எந்த மாதிரியான கட்டுரைகளை எழுதுவதில் நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள்? அதற்கு என்ன காரணம்? நான் வரலாற்று ஆய்வு கட்டுரைகள் தான் பெரும்பாலும் எழுதி வருகிறேன். அதாவது எங்கள் நாட்டில் உள்ள தலைவர்கள், பிரதமர்கள், வரலாற்று சம்பவங்கள், அதனை தொட்டு பல ஆய்வு கட்டுரைகள் எழுதி வருகிறேன். காரணம், வரலாறு என்பது ஊன் உடலுக்கு உயிர் போன்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நாட்டிற்கு வேர் போன்றது தான் வரலாறு. அத்தகைய உண்மை பதிவுகள் காரணமற்ற அரசியல் குழப்பங்களால் அழிந்து போகக்கூடாது. அந்த பதிவுகள், உண்மைகள் எப்பொழுதும் மக்களுக்கு ஞாபகத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் இது போன்ற வரலாற்று ஆய்வு கட்டுரைகளை நான் தொடர்ந்து எழுதி வருகிறேன். வரலாறுகள் அழியக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நீங்கள் அதை மீள் பதிவு செய்து மீண்டும் மீண்டுமாய் அந்த வரலாற்று பக்கத்தை நீங்கள் தொட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்கின்றீர்கள். ஒரு சிறப்பான விடயம். மலேசியாவில் உள்ள எல்லா பத்திரிகைகளிலும் உங்கள் எழுத்துக்கள் பதியப்பட்டிருக்கின்றன. இந்த பத்திரிகைகள் உங்கள் எழுத்துக்களை எவ்வாறு நோக்குகின்றன? பெரும்பாலும் நான் எழுதும் அனைத்து வார மாத இதழ்கள் எனது படைப்புகளை வரவேற்கின்றன. எனது பெயர் வந்தால் அதில் ஆர்வமாக படிக்கக்கூடிய அளவிற்கு நிறைய வாசகர்களும் இருக்கிறார்கள். மேலும் எனது படைப்புகளுக்கு தனி ஒரு அங்கீகாரமும் வழங்கப்பட்டு வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது சில நாளிதழ்கள் என்னை கேட்டுக்கொள்வதும் உண்டு, எழுத சொல்வதும் உண்டு. அந்த வகையில் நான் பெரிதும் பாக்கியம் அடைந்துள்ளேன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமாம், அப்படி என்றால் உங்கள் எழுத்துக்களுக்கு மலேசியாவை பொறுத்தமட்டில் மிகுந்த வரவேற்பு இருக்கிறது. உங்களை கேட்டு ஆக்கங்கள் பெறும் அளவிற்கு நீங்கள் அங்கு ஒரு சிறந்த ஒரு கட்டுரையாளராக இருக்கின்றீர்கள் என்பதுதான் நான் தெரிந்து கொண்ட விடயம். இதுவரை எழுத்துக்காக, இலக்கியத்துக்காக ஆற்றிய பணிகள் பற்றி நான் கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? இலக்கிய பணி என்றால் நான் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் துணை செயலாளராக பதவியேற்று வருகிறேன். அந்த வகையில் எங்கள் நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலும் எங்கள் நாட்டு இலக்கியத்தை கருத்தரங்குகள் மூலம் புலப்படுத்தி வருகிறோம். மேலும் நிறைய இலக்கிய பயிற்சி பட்டறைகளையும் சங்கத்துடன் இணைந்து நடத்தும் வாய்ப்பினையும் நான் பயன்படுத்திக் கொள்கிறேன். அதாவது சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றார் பாவேந்தர் பாரதிதாசன். அதுபோல் என் ஊன் உடலில் உயிர் உள்ளவரை என் தாய் தமிழுக்காக உழைப்பேன். இதோ என்னை உங்கள் முன் கொண்டு வந்ததும் இந்த தமிழ் தானே. இந்த இலக்கிய வர்க்கை தான் உங்கள் முன் என்னை கொண்டு வந்தது. ஆம், கண்டிப்பாக கண்டிப்பாக. புல்லரிக்கிறது நீங்கள் பேசும்போது கேட்கிறது. சிறப்பு. இதுவரை நாங்கள் உங்கள் எழுத்துக்களை பற்றி பேசினோம். ஆமாம் செண்பகவல்லி அவர்களே, தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தில் அதிகாரியாக, ஆய்வாளராக நீங்கள் இருக்கிறீர்கள். உண்மையில் தேசிய பழஞ்சுவடி காப்பகம் பற்றி எனக்கு முற்றிலுமே ஒன்றுமே தெரியாது. இதன் செயற்பாடுகள் என்ன? இங்கு உங்களது பங்கு என்ன? தேசிய பழஞ்சுவடி காப்பகம் என்பது எங்கள் நாட்டின் வரலாற்றை பேணி காக்கும் ஒரு களஞ்சியம் ஆகும். அதாவது எங்கள் நாட்டில் முதலாக ஒரு இந்திய தலைவருக்கும் சீன தலைவருக்கும் கட்டப்படும் நினைவகத்திற்கான பொறுப்பாளராக நான் இருக்கிறேன். இவர்கள் தொடர்பான ஆவணங்கள், பதிவுகளை ஆய்வுகள் மூலம் கண்டறிவதுதான் எனது பணி. இந்த காப்பகத்தில் எங்கள் நாட்டு வரலாறு அனைத்தும் அங்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. உதாரணமாக ஆவணங்கள் மற்றும் தலைவர்கள், பிரதமர்கள் பயன்படுத்திய பொருட்களும் அங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. அதாவது நாம் படித்த படிப்புக்கும் இப்பொழுது செய்யும் தொழிலுக்கும் தொடர்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், நான் படித்தது பேச்சுலர் இன் பிசினஸ் அட்மின். இப்பொழுது நான் செய்வது வரலாற்று தொடர்பான பணி. கொடுத்த ஒரு வரப்பிரசாதமாக. ஆமாம், எனக்கும் குழப்பமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அமெரிக்காவில் போய் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்து வந்திருக்கின்றீர்கள். ஆனால் இங்கு பார்க்கும் தொழில் ஒரு ஆய்வாளராக, தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தில் ஒரு அதிகாரியாக, ஆய்வாளராக இருக்கின்றீர்கள். ஆம், இது நினைக்கும் போது எனக்கு திருக்குறள் தான் ஞாபகம் வருது. அதாவது திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், இதனால் எப்பன் முடிக்கும் என்றால் அதனை அவன் கண் விட. சோ அந்த வேலைக்கு பொருத்தமா நான் இருப்பேன் அவர்களே நிர்ணயிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இது என்னை தேடி வந்த தொழில். அந்த தொழிலை நான் செவ்வன செய்து வருகிறேன்.
ஆம் ஆம், அது சிறப்பு தான். நீங்கள் உங்களை தேடி வந்த தொழிலை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அது பெரிய ஒரு சிறப்பு. அதாவது தொழில் என்று பார்க்கும்போது இதுதான் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பார்த்து வரும் தொழிலா, அல்லது இதற்கு முன் வேறு வேறு தொழில்களை பார்த்திருக்கின்றீர்களா? ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள் நீங்க கற்ற கல்லூரியிலேயே 6 வருடங்கள் விரிவுரையாளராக இருந்திருக்கின்றீர்கள். அதன் பிறகு வேறு தொழில் பார்த்துவிட்டு நீங்கள் இந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்ததா, இல்லை இதுதான் அன்றிலிருந்து நீங்கள் பார்த்து வரும் தொழிலா? எனது முதல் தொழில் என்றால் நான் 6 மாதங்கள் விரிவுரையாளராக பணியாற்றியதுதான். அந்த சமயம் டிப்ளமா கல்வி முடிந்தவுடன் நான் சிறந்த மாணவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் அந்த கல்லூரியில் எனக்கு பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகுதான் நான் டிகிரி முடித்துவிட்டு 3 மாதங்கள் வீட்டில் இருந்தேன். காரணம் அந்த முடிவு காத்திருந்தேன். அந்த சமயம் வீட்டின் அருகிலிருந்து எங்கள் அரசியல் கட்சி அலுவலகம், தேசிய முன்னணி என்பார்கள், அதில் தற்காலிகமாக வேலைக்கு சேர்ந்தேன். அதே சமயம் தற்காலிக தேர்தல் ஆணையத்தின் துணை அதிகாரியாகவும் அங்கு வாக்காளர்களை பதிவு செய்யும் பணி கிடைத்தது. அந்த 2007ஆம் ஆண்டு எங்கள் மாநிலத்திலே அதிகபட்ச வாக்காளர்களை பதிவு செய்வதற்காக பாராட்டுகளையும் பெற்றினர். அதுதான் என்னை அரசியலுக்கு செல்ல வழியமைக்கும் கொடுத்தது. அதன் பிறகு அரசியலில் பணியாற்றிய பிறகு 2008ஆம் ஆண்டு எங்கள் நாட்டில் தேர்தலில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது. பொது தேர்தலில் அதன் முடிவுக்கு எங்க தேசிய முன்னணிக்கு தோல்வி கண்டது. அதே சமயம் நான் வேலைக்கு விண்ணப்பித்திருந்த தேசிய பழஞ்சோலை காப்பகத்தில் எனக்கு வேலையும் இருந்தது. இப்படி ஒரு 2-3 வேலைகள் நான் செய்திருக்கிறேன். சரி, ஆம். இப்போது நீங்கள் பார்க்கும் தொழிலை நீங்கள் விரும்பி சந்தோஷமாக செய்கிறீர்களா, அல்லது வேலை வந்து உங்களுக்கு வாய்ப்பு வந்ததால் நீங்கள் அதை சந்தோஷமாக்கி கொண்டீர்களா? எப்படி? அதாவது வாய்ப்பு வந்தது, அதை சந்தோஷமாக நான் பயன்படுத்திக் கொண்டேன். அடடா, சார். என்ன வேலை என்று தெரியாமல் தான் அங்கே போனேன். போன பிறகு அந்த வேலை நான் விரும்பி செய்கிறேன். காரணம் துன் சம்பந்தன் அவர்கள் தான். துன் சம்பந்தன் என்பவர் எங்கள் நாட்டின் முதல் இந்திய அமைச்சர். தமிழ் மக்கள், இந்திய மக்களுக்காக நிறைய செய்திருக்கிறார். அவருடைய நினைவக பணிகளை நான் செய்து வருகிறேன். அதனால் இது வரப்பிரசாதமான ஒரு வேலையாக நான் கருதி செய்து வருகிறேன். ஆம், சிறப்பு. ஆம், அரசியலிலும் உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது என்று நீங்கள் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருந்தீர்கள். நீங்கள் எப்படி அரசியலுக்குள் நுழைந்தீர்கள்? நான் சொன்னேன் அல்லவா சற்று முன்பு, எனது விரிவுக்காக காத்திருந்த போது அந்த அரசியல் கட்சி அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். அதன் பிறகு துணை வாக்காளர் துணை அதிகாரியாக, தேர்தல் ஆணையத்தின் துணை அதிகாரியாக வாக்காளர்களை பதிவு செய்யும் பணியும் செய்தேன். அந்த சமயம் எனது திறமைக்காக, அதாவது 2007ஆம் ஆண்டு அதிகபட்ச வாக்காளர்களை பதிவு செய்ததற்காக தேர்தல் ஆணையம் என்னை பாராட்டியது. அதுதான் என்னை அரசியலுக்குள் சென்ற வழியமைக்கப்பட்டது. அதன் பிறகு குட்டி எனப்படும் பிரிவில் தொகுதி தலைவியாகவும் மாநிலத்தில் துணை தலைவியாகவும் பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டேன். அதன் பிறகு வேலை மாற்றம், பணி இடையூறு, எனவே அரசியலிருந்து உற்சாக விலகியும் விட்டேன். அந்த அரசியல் அனுபவம் எப்படியானதாக இருந்தது உங்களுக்கு? என்னை பொறுத்தவரைக்கும் பல நல்ல விஷயங்களையும் கொடுத்தது. மனிதர்களை அறிந்து கொள்ளவும் அந்த அரசியல் அனுபவம் எனக்கு ஒரு வழியாக அமைத்து கொடுத்தது. அதாவது மனிதர்களை படிக்க முடிந்தது என்னால். நீங்கள் அரசியலுக்குள் அடி வைத்ததால் உங்களுக்கு மனிதர்களை படிக்கும் ஒரு சந்தர்ப்பமும் கிடைத்தது என்று சொல்கின்றீர்கள். இந்த துறையில் இன்னும் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறதா? தற்சமயம் இல்லை. எனது முழு ஈடுபாடும் இலக்கிய பணிக்காக நான் அர்ப்பணித்திருக்கேன் என்றுதான் சொல்ல வேண்டும். தற்சமயம் நீங்கள் இலக்கிய பணிக்காக உங்களை அர்ப்பணித்து அதில் நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆமாம் செண்பகவல்லி அவர்களே, பொது சேவை என்று பார்க்கும் போது கூட நீங்கள் இலக்கிய அமைப்புகளினூடாக நிறைய பொது பணி ஆற்றியிருக்கின்றீர்கள். எந்த மாதிரியான சேவைகளை நீங்கள் இந்த மன்றங்களினூடாக இதனூடாக செய்திருக்கின்றீர்கள்? நான் பல அமைப்புகளில் பொறுப்புகள் வகித்து வருகிறேன். குறிப்பாக சொல்ல போனால் சுங்கை சீப்பூர் இந்திய இயக்கம், அதாவது எங்கள் சிற்றூரில் உள்ள ஒரு பொது இயக்கம் அதுல நான் துணை செயலாளராக பதவியேற்று வருகிறேன். இந்த இயக்கம் எனக்கு நெருங்கிய நண்பர்களால் நடத்தப்படும் ஒரு இயக்கம். இந்த அமைப்பின் வாயிலாக பல ஆதரவற்றவர்களுக்கு, வசதி குறைந்தவர்கள் மற்றும் மனநலம், உடல் நலம் குன்றியவர்களுக்காக உதவி செய்து வருகிறோம். மேலும் கல்வி, விளையாட்டுத் துறைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இந்த அமைப்புகளோடு சேர்ந்து நானும் பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்து வருகிறது. இலக்கியம் மட்டும் அல்லாமல் பல வகைகளில் பல வேலைகளை நான் செய்து வருகிறேன். இலக்கியத்தோடு இணைந்து நீங்கள் பொது பணியிலும் கூட உங்களை இணைத்து செயற்பட்டு வருகின்றீர்கள் என்பது மிக ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமாக தெரிகிறது. செண்பகவல்லி அவர்களே, 25 வருட கால எழுத்தோடு இணைந்த அனுபவத்தில் மறக்க முடியாத நினைவுகள், சம்பவங்கள் இருக்கிறதா? ஆமாம், இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.
இருக்கும். அதாவது கடந்த 25 வருடங்களாக நான் எழுதி வந்தாலும் என்னால் மறக்க இயலாத சம்பவம் என்னவென்றால், சற்று முன்பு சொன்ன எங்கள் நாட்டின் முதல் இந்திய அமைச்சர் திரு வி.டி. சம்பந்தன் அவர்கள், அவர்களை பற்றி நான் எழுதிய ஒரு ஆய்வு கட்டுரை, அதுக்கு கிடைத்த அங்கீகாரம் இன்று வரையும் நான் மறக்க முடியாத ஒரு அங்கீகாரம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். காரணம், இந்த கட்டுரை எழுதியதற்காக எனக்கு சிறப்பு செய்தார்கள். அதாவது அந்த தலைவர் மறைந்து 30 ஆண்டு காலங்கள் ஆகின்றது. முதலாவதாக ஒரு பெண், அவரை பற்றி இதுவரை யாரும் சொல்லப்படாத தலைப்பை நான் எழுதிய கட்டுரை தான் காரணம். இதற்காக எனக்கு செய்த கௌரவிப்பு என்னால் மறக்க முடியாது. ஆம், அது உங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்கின்றது. நீங்கள் பெற்ற விருதுகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதுவரை எனக்கு சிறந்த சேவையாளர் என்ற விருது கிடைத்துள்ளது. அதன் பிறகு வாசகர் நற்பணி விருது என்று சொல்லப்படும் VNB விருது என்றும் கிடைத்தது. மேலும் அண்மையில் இளைய தலைமுறை சிறந்த கட்டுரையாளருக்காக ஸ்ரீ ஆதி நாகப்பன் இலக்கிய விருதும் எனக்கு கிடைத்துள்ளது. ஆம், அப்படி என்றால் நீங்கள் மலேசியாவில் பல விருதுகளை பெற்றிருக்கின்றீர்கள். ஆமா, 3 ஒன்று பொது சேவைக்காக, மற்றும் ஒன்று சிறந்த வாசகர் என்ற முறையில், 3வதாக சிறந்த கட்டுரையாளருக்கான விருது. ஆம், சிறந்த கட்டுரையாளர், மற்றது சிறந்த வாசகர் என்பதற்கான விருது, மற்றது சிறந்த பொது சேவையாளர் என்ற ஒரு விருதும் உங்களுக்கு மொத்தமாக 3 விருதுகளை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். ஆமாம் செண்பகவல்லி அவர்களே, இன்னும் ஒரு கேள்வி. ஒரு கவிதாயினியாக, ஒரு சிறுகதை எழுத்தாளராக, ஒரு கட்டுரை ஆய்வாளராக இருக்கிறீர்கள். 3 துறைகளில் நீங்கள் உங்களை தடம் பதித்திருக்கின்றீர்கள். இதில் நீங்கள் உங்களை இதில் எது என்று கேட்டால் எதில் நீங்கள் அடையாளப்படுத்துவீர்கள்? யாராக உங்களை சொல்லிக்கொள்ள நீங்க விருப்பப்படுவீர்கள்? அப்படி என்றால் நான் 3யும் ஒருமித்து ஒரு படைப்பாளராகவே முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறேன். காரணம், என்னை தனித்தனியாக அடையாளம் காட்டாமல் 3லுமே என்னை நிலைநிறுத்த முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது. ஆஹா, அப்படி என்றால் நீங்கள் ஒரு துறையில் நீங்கள் சிறப்பாக இருக்க விரும்பவில்லை, 3 துறைகளிலும் நீங்கள் தடம் பதித்திருக்கும் எல்லா துறைகளிலுமே சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், அக்கறை உங்களுள் இருக்கிறது. அதாவது ஒரு கவிதாயினியாகவோ, சிறுகதை எழுத்தாளராகவோ, அல்லது ஒரு கட்டுரையாளராகவோ இல்லாமல் ஒரு படைப்பாளராக இருக்க வேண்டும் என்றுதான் எனது ஆசை. சரி, படைப்பாளராக இருக்க வேண்டும் என்பது உங்கள் ஆசையாக இருக்கின்றது. ஆமாம், இந்த நேரத்தில் இன்னும் ஒரு கேள்வி. நீங்கள் பொதுப்பணி, எழுத்து, சேவை என்று இருக்கின்றீர்கள். இதனை உங்கள் குடும்பத்தார் எப்படி பார்க்கிறார்கள்? எப்படி உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார்களா? நிச்சயம், கட்டாயம். அவர்கள் ஒத்துழைப்பு இல்லை என்றால் நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்க மாட்டேன். கண்டிப்பாக. காரணம், எனது தாயார் எந்த நேரத்திலும் முன்பு பொது சேவையில் இருக்கும் போது நேரம் காலம் இல்லாமல் நான் வீட்டை விட்டு விளையாடுவேன். காலையில் செல்வேன், மாலையில் செல்வேன், இரவில் செல்வேன். அவர் ஏன் என்று கேட்க மாட்டார். ஏன்னா எனக்கு மேல் இருந்த நம்பிக்கையில் அவர் எனக்கு முழு ஆதரவு வழங்கி வந்தார். இன்று வரை வழங்கி வருகிறார்கள். அவர் மட்டும் இல்லாமல் எனது சகோதரர்களும் எனக்கு முழு ஆதரவு வழங்கி வருகிறார்கள். அப்படி என்றால் வீட்டில் ஒத்துழைப்பு உங்களுக்கு நிறைவாகவே கிடைக்கிறது. அதில் உங்களுக்கு ஐயப்பாடு ஒன்றுமில்லை என்று ஒத்துழைப்பினால்தான் இன்றைய நாள் இவ்வளவு சாதிக்க முடிகிறது என்று நம்புகிறேன். கண்டிப்பாக ஒத்துழைப்பு, வீட்டின் குடும்பத்தாரின் சப்போர்ட் இல்லாவிட்டால் என்றுமே வளர முடியாது. உங்களுக்கு அந்த வகையில் நிறைவாக அந்த ஒத்துழைப்பு கிடைக்கிறது. ஆமாம் செண்பகவல்லி அவர்களே, மீண்டும் நான் முன்ன கேட்ட கேள்விகளுக்கே போகிறேன். ஏனென்றால் தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தில் ஆவணங்கள் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீர்கள். நான் என்ன கேட்கின்றேன் என்றால், எந்த வகையான ஆவணங்களை பத்திரப்படுத்தி அங்கு வைத்திருக்கின்றார்கள்? இப்பொழுது ஆவணம் என்றால் முதலாவது பிரதமர் எடுத்துக்கொள்வோம். முதலாவது பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் அவர் வாழ்ந்த காலத்தில், அவர் பிரதமராக பதவியேற்ற காலத்தில் அவர் பயன்படுத்திய டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஃபைல்ஸ், கோப்புகள், அவர் கைப்பட எழுதிய கடிதங்கள், அவர் படித்த எழுதிய புத்தகங்கள், அதெல்லாம் ஆவணங்கள் என்று சொல்ல வேண்டும். அவற்றையெல்லாம் பாதுகாத்து வருகிறோம். அவர் மட்டும் இல்லாமல் அவர் பிறகு வந்த 2வது பிரதமர் தின் அப்துல் ரஸாக், முதல் பிரதமர் தின் ஹுசைன் வான், அப்படி தொடர்ச்சியாக இன்று வரை உள்ள பிரதமர் தின் நஜீப் அவர்களை பற்றி அனைத்து விதமான டாக்குமெண்ட்ஸும் நாம் பாதுகாத்து வருகிறோம். மேலும் தேச தலைவர்கள் என்று சொல்ல போனால், ஒரு இந்திய தலைவர், சீன தலைவர்களுக்காக நினைவு எழுப்ப வைக்கிறோம். அவர்களுக்கு தொடர்பான ஆவணங்களை நாம் இப்பொழுது பாதுகாத்து வருகிறோம், தகவலையும் சேகரித்து வருகிறோம். ஆம், இந்த தேசிய பழஞ்சுவடி காப்பகம் சுற்றுலா பயணிகளுக்காக திறந்துவிடப்பட்டிருக்கின்றதா? எப்படி? ஆமாம், அனைத்தும் இலவசமாகவே நாம் அனைவருக்கும் நம்ம அங்க வரவேற்கிறோம். யாருக்கும் நாம் கட்டணம் வசூலிக்கவில்லை. அனைவருக்கும் இலவசமாக, நுழைவு இலவசம் தான்.
அப்படி என்றால் இதை பார்ப்பதற்கு காசு அறவிடுவதில்லை, நுழைவு இலவசமாக கூட தந்து இதை பார்க்க வைக்கிறார்கள் என்பதும் ஒரு சிறப்பு தான். செண்பகவல்லி அவர்களே, நான் ஒரு விடயம் கேள்விப்பட்டேன். அதாவது நீங்கள் ஒரு புத்தகம் வெளியிட போவதாக. இது எந்த மாதிரியான புத்தகம், இதில் உள்ளடக்கம் என்ன, இது பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். தற்போது என் முதல் நூலாக ஆய்வு கட்டுரை தொகுப்பை வெளியாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளது. இந்த தொகுப்பு எங்கள் நாட்டின் பிரதமர்கள் சற்று முன்பு சொன்னது போல் இந்திய சீன தலைவர்கள் பல முக்கிய சம்பவங்கள், குறிப்பாக சுதந்திர நாள், மலேசியா நாள் பிரகடனம் செய்த சம்பவங்கள் குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டு அதை கட்டுரை வடிவமாக கொடுத்துள்ளேன். இந்த புத்தகம் ஆகஸ்ட் மாதம் வெளியீடு செய்வதற்காகவும் நான் பணிகளை செய்து வருகிறேன். அதற்கான பணிகளை நீங்கள் இதுவரை காலமும் எழுதிய ஆய்வு கட்டுரைகளை நீங்கள் ஒரு தொகுப்பாக புத்தக வடிவில் கொடுக்க இருக்கின்றீர்கள். மிகச்சிறு இதுவரை நான் எழுதியது 55 கட்டுரை இருக்கின்றது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில கட்டுரைகளை மட்டும் நான் அது தொகுப்பாக கொடுத்திருக்கேன். நீங்கள் கிட்டத்தட்ட 55 கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கின்றீர்கள். சிறுகதை என்று பார்க்கும்போது நீங்கள் எத்தனை எழுதியிருக்கின்றீர்கள்? சிறுகதை என்று பார்க்க போனால் 50க்கும் மேல் தான் எழுதியுள்ளேன். 50 சிறுகதைக்கு மேலாக எழுதியுள்ளேன். 50 சிறுகதைகள் எழுதியிருக்கின்றீர்கள். ஆனால் செண்பகவல்லி அவர்களே, நான் எனக்கு இதில் ஒன்று கூட வாசிப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் நீங்கள் குரல் வந்து எந்த நாளும் நீங்கள் பதிவேற்றுவீர்கள். குரல் பதிவேற்றுவதில் உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கிறது போல் தெரிந்து கொண்டேன். எப்போ பார்த்தாலும் குரல் இருக்கும். குரலில் அந்த அர்த்தத்தையும் நீங்கள் விளக்கமாக சொல்லி குரலை பதிவேற்றுவீர்கள். ஏனென்றால் நம்ம தமிழர்கள் என்று சொல்ல போனால் தமிழர்கள் மறை என்று திருக்குறளை தான் சொல்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் ஒரு குரலை பதிவு செய்ய வேண்டும் என்பது எனக்கு மட்டுமல்ல, அனைவரும் அந்த பயனை அடைய வேண்டும் என்றுதான். அதாவது திருமூலர் சொல்வார், நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று. அந்த வகையில் நான் மட்டும் அந்த பலனை அடையாமல் எனது நண்பர்களும் அதை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அந்த குரலை பதிவு செய்கிறேன். மிகச்சிறப்பு. மறந்து போயிருக்கலாம், அந்த குரலை கூட ஞாபகப்படுத்துவது ஒரு நல்ல காரியம். ஆம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த குரல் பதிவேற்றும் நானும் இந்த நாளும் வாசிப்பேன், நீங்கள் பதிவேற்றும் நாள்களில் எல்லாம். செண்பகவல்லி அவர்களே, இன்னும் ஒரு கேள்வி. இது முன்னர் கேட்ட கேள்வியோடு கொஞ்சம் சம்பந்தம் இருப்பது போல் இருக்கும். ஆனால் இற்றை வரைக்கும் நீங்கள் திருப்பி அசை போட்டு பார்க்கும் நிகழ்வுகள், நெகிழ்ந்து கொண்டு பரவசப்பட்டு கொண்ட நிமிடங்கள் இருக்கின்றனவா? என்று சொல்லலாம். எந்த நிமிடங்கள் என்று சொல்ல போனால், என் தந்தையோடு கழித்த அந்த தருணங்களை நான் மறக்கவே முடியாது. அவர் ஒரு நாடக கலைஞரும் கூட. அவரோடு நான் 12 வயது இருக்கும் போதே நான் நடித்திருக்கிறேன். அதாவது பெருந்தலை சாத்தனார் என்ற நாடகம், அந்த பெருந்தலை சாத்தனாராக நான் நடித்துள்ளேன். தந்தையார் தான் நான் சொல்லிக் கொடுத்தார். மேலும் பல நாடகங்களை முத்துக்குமர நாடக மன்றம் என்றும் அவர் வைத்திருந்தார். அது பல இலக்கிய நாடகங்கள் தான் அவர் நடத்தி வந்தார். அவரோடு பணியாற்றிய அந்த காலங்களை இன்று வரை என்னால் மறக்க முடியாது. திரும்ப வருமா என்ற இயக்கங்கள் என்றும் எனது மனதில் நான் ஆசை போட்டுக் கொண்டிருக்கிறேன். சிறப்பு. தந்தையோடு இருந்த அந்த கணங்கள், தந்தையோடு நடித்த அந்த நாடகத்தின் நினைவுகளை நீங்கள் மீண்டும் அசை போட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். சிறப்பு. உங்கள் எதிர்கால கனவுகள் என்ன? சாதிக்க வேண்டும் என்று நினைப்பது என்ன? எதிர்கால கனவுகள் என்று பார்த்தால், முடிந்தவரை தமிழர்களின் வரலாற்று பதிவுகளை இந்த உலகிற்கு எனது பதிப்புகள் மூலம் பதிப்பிக்க செய்ய வேண்டும் என்பதுதான். அதாவது மறைந்து போன வரலாறுகளை மீண்டும் அதை பதிவுகளாக்கி இந்த உலகத்திற்கு நான் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்கால கனவுகள். அதற்காக இப்பொழுதே ஒரு சில வேலைகளை நான் செய்து வருகிறேன். முடிந்தவரை என்னால் ஆய்வுகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். இப்போது நீங்கள் கடந்த 25 வருடங்களாக எழுத்தோடு இருக்கின்றீர்கள், பொது சேவையோடு இருக்கின்றீர்கள். இந்த நீங்கள் வந்த பாதையை திரும்பி பார்த்தால் என்ன சொல்லுவீர்கள்? நீங்கள் கடந்து வந்த பாதையை நீங்கள் இப்போது திரும்பி பார்க்கும் போது எப்படி? நீங்க இலகுவாக கடந்து வந்தீங்களா, இல்ல தடைகள் இருக்கின்றது? நிறைய இருக்கின்றது. காரணம், இந்த நிமிடம் வரை பல தடைகளை நான் கடந்துதான் வந்து கொண்டிருக்கிறேன். அதாவது எந்த ஒரு பாதையும் நாம் சுலபமாக சென்று அடைய முடியாது. அதுதான் இயற்கையின் நியதி.
நாம் கடக்கும் பாதையில் நிறைய கற்கள், முட்கள், மேடு, பள்ளம் எல்லாமே இருக்கும். அனைத்தையும் கடந்து தான் திரும்பி வந்திருக்கிறேன். ஆனால் அந்த தடைகள் எனக்கு ஒரு வெற்றிக்கான படிப்பிலாக தான் எடுத்திருக்கின்றது தவிர அது தோல்வியை நான் கருதுவதே கிடையாது. ஆம் ஆம், பெண் என்று நின்று பார்க்கும் போது அது சுலபமாக எந்த ஒரு விடயத்தையும் எட்டிவிட முடியாது இல்லையா? பொது சேவை எழுத்து என்று இறங்கும் போது அங்கு நிறைய தடைகள், கற்கள், முட்கள் எல்லாமே வந்து வந்து போகின்ற ஒன்றாகத்தான் இருக்கும். அதுக்கு முடிவே இருக்காது. அதுதான் இந்த கேள்வியை நான் உங்களிடம் கேட்க நினைத்தேன். அதுக்கு பதிலும் கூட நீங்கள் அதுதான் தடைகளை தாண்டித்தான் வந்திருக்கின்றீர்கள் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டீர்கள். காரணம் சில வேளையில் அந்த தடைகள் தான் நமது வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கிறது. அதுதான் என் வாழ்க்கையில் நடந்து வருகிறது. ஆமாம் செண்பகவல்லி அவர்களே, சாதிக்க வேண்டும் என்று நீங்கள் எதை சொல்வீர்கள்? சாதிக்க வேண்டும் என்றால் சற்று முன்பு நான் சொன்னது போலதான் தங்கள் தமிழ் வரலாற்றை மீண்டும் பதிப்பிக்க செய்து உலக மக்கள் பார்வையில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நான் சாதிக்க விரும்பும் ஒரு காரியம். மேலும் இலக்கியத்திற்காக நான் நிறைய தொண்டுகள் ஆற்ற வேண்டும், நிறைய சாதிக்க வேண்டும் என்றுதான் நான் எண்ணி வருகிறேன். அதாவது எனது உடல், உயிர், மூச்சு எல்லாமே இலக்கியத்துக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் எனது இறுதி ஆசையும் கூட. ஆமாம், மிகச்சிறப்பு. இலக்கியத்துக்காகத்தான் நீங்கள் எல்லாமே செய்ய வேண்டும் என்பது மாதிரியான ஒரு பதிலை தந்தீர்கள். நல்லது செண்பகவல்லி அவர்களே, நிறைவு செய்யும் நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் லண்டன் தமிழ் வானொலி நேயர்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? லண்டன் தமிழ் வானொலி என்று எனது குரலை பதிவு செய்து ஒலிக்க செய்த தங்களுக்கும், வானொலி நிலையத்தாருக்கும், இயக்குநர்களுக்கும் மனமாக நன்றி மலர்களை சமர்ப்பிக்கின்றேன். மேலும் வெளியில் உள்ளவர்கள் நிறைய வாசிக்கவும் எழுதவும் லண்டன் வானொலிக்காக நல்ல ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக மிக சிறப்பு செண்பகவல்லி அவர்களே. உண்மையில் எனக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பெண்ணால் இவ்வளவு அர்ப்பணிப்போடு இவ்வளவு பணிகளையும் செய்ய முடியுமா என்று நினைக்கும் போது மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது. என்னால் உங்களை ஒரு சாதாரண பெண்ணாக பார்க்க முடியவில்லை. நீங்கள் ஒரு சாதனை பெண். சாதாரண பெண்ணுக்கு மேலாக ஒரு சாதனை பெண்ணாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. மலேசியாவில் இருந்து ஒரு தமிழ் பெண் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் மிக சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் இன்னும் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகள் என் மனசுக்குள் நிறையவே இருக்கிறது. தொடருங்கள் பணிகளோடு. மிகச் சிறப்பாக இன்றைய கீதாஞ்சலியை பல பல வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் கூட சிறப்பாக வந்து ஒத்துழைத்த செண்பகவல்லி உங்களுக்கு மிக மிக சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும். அது மட்டுமல்லாமல் வருகின்ற மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் புத்தகம் வெளியிட இருக்கின்றீர்கள். அதுவும் கூட சிறப்பாக, மிக சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பேசும் நேரத்தில் நாங்கள் சந்தித்து நிறைவாக பேசிக்கொள்வோம் என்ற ஒரு எண்ணத்தில், நம்பிக்கையில் நானும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டது கீதாஞ்சலி. இன்றைய கீதாஞ்சலியை சிறப்பாக அலங்கரித்தவர் மலேசியாவை பிறப்பிடமாக கொண்ட KS செண்பகவல்லி அவர்கள். எழுத்தை உயிராக நேசிக்கும் இவரது பணி தொடரவும், எதிர்காலம் சிறக்கவும் லண்டன் தமிழ் வானொலி அறிவிப்பாளர்கள் மற்றும் நேயர் குழாமாக இணைந்து வாழ்த்துப்பூக்களை தூவிக் கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு படைப்பாளியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் கூறி விடைபெறும் நான் ஷைஃபா மலிக்.